இந்த ஸ்கூல் காலேஜ் மெமரிஸ்லாம் நல்லா ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக எடுத்துருக்கிற படம். எனக்கு தெரிஞ்சு வாரணமாயிரம் ரீரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் செமையாக போகும் ப்ரோ. நான் பார்த்தேன், அற்புதமாக இருந்துச்சு. மற்ற ஷோலாம் ஃபில் ஆகலை ப்ரோ. அதுதான் ப்ரோ இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மயக்கம் என்ன 3 வாரணமாயிரம் மாதிரி இதுவும் போயிடும் ப்ரோ. நல்லா நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கல ப்ரோ. இது வரும்போது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தேன். அதுலேயே ஒரு 4 தடவை பார்த்துட்டேன். அற்புதமான படம் ப்ரோ. அதனால தான் எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். செமையான படம் ப்ரோ. அதனால தான் வந்தேன். காரணம் என்னென்னா ஒரு ஃபீல் தான். நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரீரிலீஸ் வேறு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்து எனக்கு பிடிச்ச சீன்னா ஒரு சிலதெல்லாம் ஹீரோவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு கெத்தாக ஒரு வாக் வரும்போது, அதுவும் கேரளா பாய்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக அழகாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பாய்ஸ் கிட்டலாம் கேட்குறப்ப சாய் பல்லவிக்காக அந்த படத்துக்கு வந்தேன்னு நானும் இல்லை ஓகே யாருக்காக அப்படின்னு இல்லை, ஒரு நம்மளோட ஸ்கூல் லவ், பழைய காதலில் ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் ஒரு லவ், இந்த ஸ்டேஜில் ஒரு லவ், அடுத்த ஸ்டேஜில் ஒரு லவ், அது பார்க்கும்போது அப்படியே அதுக்காக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு படத்தில் ரிலீஸ் பண்ணும்போது தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? இந்த பிரேமமா? இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம். அந்த வைப் எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம்? உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சனாலும் நாங்கள் இப்போ நியூலி மேரிடு, ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் மூவி. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி தேட்டரில் பார்க்க போய் எனக்கு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்தேன். ஸோ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் படம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, இவங்க எனக்கு சர்ப்ரைஸாக புக் பண்ணாங்க. ஸோ புக் பண்ணது எனக்கு தெரியாது, இன்னைக்கு மார்னிங் தான் தெரியும். பட் இப்போ அந்த பிரேமம் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் படமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லவ்னு இருந்தனால படமும் நல்லா இருந்தது. பட் எனக்கு புது ரீலீஸ் படம் பார்த்த மாதிரி தெரியல. நான் ஆல்ரெடி படம் பார்த்துருக்குறேன். பட் எனக்கு நியூவாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு படம். பிடிச்ச சீன் மலர் எபிசோடு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மடோனா செபாஸ்டியனோட அந்த சைல்டோட இது சொல்லி திரும்பி அது ஒரு ஒர்க் யூனிவர்ஸோட ஒரு ஒர்க் சேர்ந்த மாதிரி இருந்தனால, லவ் சேர்ந்த மாதிரி இருந்தனால நல்லா இருந்துச்சு. பிப்ரவரி மந்த் வந்து ஸ்பெஷல் லவ்க்கு ஓகேவா. அந்த ஃபஸ்ட்டு வீக்கே வந்து நல்ல படம் வந்திருக்கு. அதனால் எனக்கு வந்து என்னென்னா தியேட்டரில் பார்க்குறது பிடிக்கும். அதனால தான் என்ன தான் நம்ம டிவி ஓடிடியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒயிட் பிளாக் ஷர்ட் போட்டுட்டு வேஸ்ட்டு கட்டிட்டு ஒரு பிஜிஎம் வரும்ல, அதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்க சொல்ல தான் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா டிவியில் பார்த்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் ரிலேட் பண்ண முடியாது. அது தியேட்டரில் பார்க்க சொல்ல தான் நல்லா ரிலேட் பண்ண முடியும். இல்லை, நான் அப்போ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திரும்ப வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்க சொல்லுங்கள். ரீரிலீஸ் பண்ணுறது அந்த மூமெண்ட் மிஸ் பண்ணவங்களாம் திரும்ப வந்து ரீரிலீஸ் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் சீன் அந்த அவங்க காலேஜ்லேருந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கல்ல, அந்த சஸ்பெண்ட் ஆகி ரீஎன்ட்ரி பண்ணுறது செம்மையாக இருக்கும். அந்த அப்படி கேட்டால் எப்படி பிரதர்? எல்லாமே 3 பேருமே பிடிக்கும் பிரதர். அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேருமே நல்ல கேரக்டர் தான். அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவியும் கடைசியாக மடோனாவும் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, இந்த படத்தில் இருக்க கேரக்டராகவும் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறதுனா, காலேஜ் டேஸில் நாங்கள் சஸ்பெண்ட் ஆகி ரிட்டன் உள்ளார போகிறது, அந்த கேங்கோட பொண்ணுங்க அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் எங்கள் காலேஜ் லைஃப்லேயும் நடந்திருக்கு. ஸோ அதோட கனெக்ட் ஆனதுனால நல்லாவே ஃபீல் கொடுத்தது. தேட்டர் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் மக்கள்லாம் கசகசம் ஜாலியாக இருந்தாங்க. காலேஜ் கட் அடித்தோம். டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்துட்டோம். ஃபேவரட் சீன் அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு மதர் டீச்சர் திருப்பி வந்துட்டு அந்த மேரேஜ் அப்போ பார்ப்பாங்க. அந்த சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு ஃபீல் ப்ரோ. நான் காலேஜ் டைமில் பார்த்தேன். நல்ல ஒரு வைபு. அது காலேஜ் டைமில் நமக்கு தெரியும்ல, ஜாலியாக காலேஜில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி ஒரு வைபு வந்துச்சு. டக்குன்னு அந்த பீரியடில் மாறின வாட்டி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கனெக்ட் ஆகும்போது ரொம்ப கனெக்ட் ஆகுது இந்த படம். எனக்கு 3 ஹீரோயின்லேயே ஃபேவரட் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் ப்ரோ, அனுபமா. அதான் ப்ரோ, ஃபைட்டு தான் ப்ரோ. அந்த சிகரெட் பார்த்து வச்சுட்டு ஒருத்தனை போய் அடிக்க போவாங்களே ப்ரோ, அதுதான் ப்ரோ. இந்த மாதிரியான ஒரு கிளாசிக் படம் கொடுத்த டேரக்டர் இனிமேல் பண்ண மாட்டார்ன்றது எப்படி பார்க்குறீங்க?
ஆமாம், ஆக்சுவலாக நேற்றுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த டேரக்டருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற போது இது வந்து மேபி அவர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதுக்கப்புறம் வேறு லெவலில் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த டிசீஸ் ஏதோ சொன்னாங்க, அது வந்து குணமாயிருன்னு சொல்லி நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். சார், நீங்கள் மேலும் மேலும் சூப்பரான மூவி எடுக்க வாழ்த்துக்கள்.